தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செயல்படக்கூடிய தனியார் மதுபான ஆலைக்கு எதிராக தாவேகாவினர் போராட்டம் நடத்த சென்றபோது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணம் மாநகரின் மைய பகுதியான உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதிக்கு பின்புறம் நாகேஸ்வரன் கோயில் தெற்கு வீதி சந்திப்பில் அந்த பேருந்து நிறுத்தம் இருக்கிற இடத்திற்கு அருகேவே தனியார் மதுபான சொகுசு பார், அதாவது எலைட் பார் திறக்கப்பட்டது கடந்த மாதம். அப்போதே தமிழக வெற்றி கழகத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில அவங்க சார் ஆட்சியர் இடத்துல மனு கொடுத்திருந்தாங்க. அந்த உயர் ரக பாரை உடனடியாக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று. 1 மாத காலமாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் இன்று சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்து தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி தலைமையில் ஏராளமான பெண்களுடன் மகளிர் தொண்டர்களுடன் முற்றுகையிடுவதற்கு முழக்கமிட்டவாறு வந்த தாவேகாவினரை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். உடனே அவர்கள் தரையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். அதாவது இழுத்து மூடு மதுபான கூடத்தை இழுத்து மூடு என்று முழக்கங்கள் எழுப்பினர். அவர்களை அப்போ வலுக்கட்டாயமாக போலீசார் வாகனங்களில் ஏற்றி கைது செய்தனர். 200க்கு மேற்பட்ட தாவேகாவினர் அங்கு குவிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியே வெறும் பரபரப்பாக ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.